ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த கோயில், சர்ச்சு, மசூதி இந்த மாதிரி இடங்கள் வந்து ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி இடங்கள் வந்து அரசியல்ல வந்து உள்ள நுழைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணணும், கோஷம் போடக்கூடாது. ஒருத்தரை சார்ந்தவர்கள் மட்டும் இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க கூடுகிற இடம். அதுவும் இல்லாம இந்த கோயில் அப்படின்றபோது அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீகம் தான் இருக்கணும். அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்முடைய தொண்டு தொற்று என்ன பண்றாங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டமும் அதான் சொல்லுது. கோயில்லயோ சர்ச்சிலேயோ மசூதிலையோ எது மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பேசக்கூடாது, அரசியல் உள்ள நுழைக்க கூடாது அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லுது. ஆனா அதிமுக அநாகரத்தின் உச்சகத்துக்கே போய் தேவையில்லாத செயல்பாடுகளை ஈடுபட்டு மொக்க வாங்கிட்டு வந்த விஷயம் தான் திருத்தணியில நடந்திருக்கு. என்ன நடந்த சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி பர்த்டேவை முன்னிட்டு எல்லா கோயில்களையும் அபிஷேகம் நடந்திருக்கு, ஆராதனைகள் நடந்திருக்கு, சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் எடப்பாடி பழனிசாமி வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எல்லாமே பண்றாங்க. அறுபடைகள்ல ஒரு வீடான திருத்தணியிலையும் தங்கத்தேர் இழுத்திருக்காங்க அதிமுக நிர்வாகிகள். யாரு தலைமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மருத்துவ இளைஞரணி செயலாளர் சரவணன், அப்புறம் காயத்ரி ரகுராமன் இவங்களோட தலைமையில என்ன பண்ணிருக்காங்க, தங்கத்தேர் இழுத்திருக்காங்க. தங்கத்தேர் இழுக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை இல்லதான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பக்தியும் சர்ச்சில் போயிட்டு பூஜை பண்ணலாம், இல்ல மசூதியில போயிட்டு தொழுகை பண்ணலாம், எல்லாமே இருக்கு. ஒருத்தருக்கு பர்த்டேனா எல்லாமே செஞ்சலாம். ஒரு கட்சி தலைவருக்கு பர்த்டேனா எல்லாமே செய்யலாம். அது வந்து யாருமே இங்க வந்து என்ன பண்ணல, குறை சொல்லல. ஆனா இந்த தங்கத்தேரை இழுக்கும் பொழுது அதிமுகவினர் செய்த செயல்கள் தான் எல்லாரையும் முகம் சுளிக்க வச்சிருக்கு. சே, இந்த அளவுக்கு கூட இவங்க அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் எல்லாரும் யோசிக்க வச்சிருக்கு. போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தேரை இழுத்துட்டு வருவாங்க, அரோகரா கோஷம் போட்டு வரணும், இல்ல எதனா ஒரு கோஷம், முருகருக்கு எதனா ஒரு கோஷம் போட்டு வரணும், இல்ல பக்தி பாடல்களை பாடின்னு வந்திருக்கணும், எதனா ஒண்ணு பாடின்னு வந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி போட்டோ வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி வாழ்க, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வாழ்க அப்படின்னு கோயில் வளாகத்துக்குள்ளேயே கோஷம் போட்டிருக்காங்க. கோயில் வளாகம் எவ்வளவு புண்ணியமான ஒரு இடம், ஆன்மீகம் இடம். அந்த இடத்துல நீங்க தெய்வீகத்தை தான் எதிர்பார்க்கணும் கண்டி. அரசியல் கோஷங்கள் நீங்க எப்படி போடுறதுக்கு உங்களுக்கு வந்து, அதாவது நீங்க எப்பேற்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் கோயிலுக்குள்ள போயிட்டு வழிபட்டு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி தொண்டர்கள் என்ன பண்ணுவோம், கோயிலுக்குள்ள போயிட்டு கோஷம் போட மாட்டாங்க. கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு கோஷம் போடலாம், அது தப்பே இல்லை. ஆனா இதுவே கோயிலுக்குள்ள போய் நீங்க கோஷப்பட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு அப்படின்றதுதான் எல்லா வகையிலும் என்ன பண்ணது சொல்லப்படுது. சோ கோயிலுக்குள்ளேயே தேர் இழுத்தவங்க அமைதியா தேரை இழுத்துட்டு வந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க இவங்க, அந்த எடப்பாடி பழனிசாமி வாழ்க, அடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவர் தான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டதுனால கோயில் நிர்வாகி அம்மா ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிழின்னு கிழிச்சிருக்காங்க. காயத்ரி ரகுராம் இருக்கிறாங்கன்னு கூட அவங்க பார்க்கவே இல்லையே. இவங்க எல்லாம் வந்து அதிமுகவினரை, அந்த இவ்வளவு பெரிய ஆளு, கட்சியில் உள்ள பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. எங்களுக்கு கோயில் ரொம்ப புனிதமான இடம், தெய்வீகமான இடம். இந்த இடத்துல நீங்க அரசியல் கோஷம் போறதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. நீ எப்பேற்பட்ட ஆளனா இரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய ஸ்தலம் புனிதமான ஸ்தலம், ஆன்மீக ஸ்தலம், தெய்வீகமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல வந்து அரசியல் கோஷம் போடாதுன்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட்னு வாங்கியிருக்கு அந்த அம்மா. ஆனா உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு வந்து பாராட்டணும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, டஃப் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க சிங்கிள் மேனா இருந்து நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க காசு கொடுத்து தேர் இழுக்கலாம், தேர் இழுக்கிறதுனா நீங்க தேர் மட்டும் தான் இழுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி வாழ்க, அப்ப மத்தவங்க எல்லாம் நாசமா போகணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் அந்த அம்மா கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ற ஏது பண்றது நம்ம ஆர்வ கோளாறுல எதனா ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஐயா நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க இருக்கிறீங்க இந்த திருத்தணி கோயில்ல, இந்த நிர்வாகிகள் இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஆனா ஆர்வ கோளாறுல எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு உங்க அரசியலை செய்யாதீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கு. இப்போ நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு போகணும். இதுவே திமுக செஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், திமுக சைடோ இல்ல திமுகன்னு விட்டுருங்க, திமுகவோ திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளோ ஏதோ ஒரு கட்சி செஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், உள்ள கோயிலுக்குள்ள இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல வரிஞ்சு கட்டின்னு யாருது வருவா, பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வரும். இன்னைக்கு பாஜக எங்க போய் ஓடி ஒளிஞ்சிச்சுன்னு தெரியல. ஐயா உங்களுடைய கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனா உங்க கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி இல்ல. உங்க கொள்கை எங்கயா போச்சு? கோயில வந்து அரசியல்ல பேசி புனிதத்தை கெடுத்திருக்காங்க, நீங்க எங்கயா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரா கிழிக்க தான் தோணுது பாஜக. நயினார் நாகேந்திரன் எங்க, எச் ராஜா எங்க, தமிழிசை சவுந்தரராஜன் எங்க, வானதி சீனிவாசன் அக்கா எங்க,
அண்ணாமலை எங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க தோணுது. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்க, அடுத்த முதலமைச்சர் அவர்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கோஷம் போட்டு இங்க கேவலப்படுத்திருக்காங்க. அந்த ஆன்மீக ஸ்தலத்தை புனிதத்தை கெடுத்திருக்காங்க. ஆனா பாஜக வாயை கட்டி என்ன பண்ணிருக்காங்க, வேடிக்கை பார்த்திருக்காங்க. ஒருத்தரை வந்து குரல் கொடுக்கல. இதுவே சின்னதா வந்து எதனா திமுகவோ திமுக அரசு சார்ந்த யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல வரிஞ்சு கட்டின்னு வந்திருப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன். எந்த இடத்துல போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க தெரியல பாஜக நிர்வாகிகளா. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க தான், நீங்க கூட்டணி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் தான், நான் தப்புலாம் சொல்ல வரல. ஆனா இதுக்குன்னு உங்க கொள்கையில இது மாதிரி விட்டுட்டு நீங்க வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இங்க ஒரு பாஜக நிர்வாகிகள் கூட யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. கோயிலுக்குள்ள போய் நீங்க கோஷம் போடலாமா, நீங்க அரசியல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாஜகவினரும் கேள்வி கேட்கல. இந்த மானங்கட்ட ஒரு கூட்டணி வேணுமா அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா மத்த கட்சியினர் செஞ்சா உங்களுக்கு தப்பு, கோபம் பொத்துக்குன்னு முன்னாடி வந்து நிப்பீங்க. இதுவே உங்க கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, வாயை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பாக்குறீங்க. பாஜகவினர் ஒருத்தரம் வந்து குரல் கொடுக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வரல அப்படின்ற ஒரு கேவலமான செயல் தான் இங்க பார்க்கப்படுகிறது. கூட்டணி வையுங்க, கூட்டணி தர்மத்துக்கு வேற வேற எதுனா இடத்தை விட்டு கொடுங்க. ஆனா இந்த மாதிரி ஆன்மீகத்தையும் புனிதத்தையும் தெய்வீகத்தையும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கோரிக்கையாவா இருக்கு. திருத்தணி கோயில்ல எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தேர் இழுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்ற அரசியல் கோஷம் போட்டிருக்காங்க. இத கண்டிக்காம பாஜகவும் வேடிக்கை பார்க்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.